அதுவும் பிக் பாஸ்ல வந்து இந்த சீசன்ல டிராவல் பண்றது ரொம்ப ஸ்பெஷல். ஸ்டார்டிங் வாய்ஸ் ஒரு 50வது நாளுக்கு அப்புறம் தான் இண்டிவிஜுவலா எல்லாரும் இண்டிவிஜுவலா மாறினது கேமரா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஆனா உங்க ஆடியன்ஸ் நீங்க தான் வந்து ஜெயிச்சு வெளியே வரணும்னு பார்த்தாங்க கப் அடிச்சுட்டு. ஏன்னா வந்து மொபைல் இல்ல டிசப்பாயின்மெண்ட் தாண்டி முத்து நிஜமாவே ரொம்ப நல்லா விளையாண்டாரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா இருக்கிறதால அவருக்கு அந்த ஒரு அதிக மக்கள் அவர் சேகரிச்சுட்டாரு. நான் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால முத்து ஜெயிச்சது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஒரு பிளேயராவும் சரி ஒரு ஹியூமனாவும் சரி ரொம்பவே நல்ல ஒரு கண்டஸ்டன்டா இருந்தாரு. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்தாரு, நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன். பிஆர் டீம் அதெல்லாம் நீங்க எப்படி கொஞ்சம் வெளியே பாத்தீங்க? என்னதான் பிஆர் டீமா இருந்தாலும் பண்ணாத ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்ண முடியாதுல்ல. உள்ள என்ன பண்றோமோ அதான் வெளியே பப்ளிஷ் பண்ண முடியும். அண்ட் ஓட்டிங்ல சேனல்லையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ பிஆர் டீம் இருந்தது அவங்க மட்டும் கருத்து. எனக்கு அதை பெருசா உடன்பாடு நான் இல்ல எல்லாரும் கொடி ஏற்றும் போது கொடியா இருக்கும்போது உங்களோட கார்டு தான் வந்தது. வந்த உடனே நீ அதை பத்தி சொல்லவே இல்லை. இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கேன். அது கேம் தானே, கடைசியில லைஃப் இல்ல, அதை தாண்டியும் ஒரு லைஃப் இருக்கு. லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணேன். அது பிக் பாஸ் ஃபைனலிஸ்டா 5th வந்தது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பேர் பாக்குறப்போ ஓகே அங்க இருந்து தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன். ரியான் வந்து நல்லா விளையாடிட்டாரு. அந்த டைட்டில் அந்த விளையாட்டு கொஞ்சம் கம்மியானு சொல்றாங்க, அது உண்மையா? கடைசியில தான் நல்லா விளையாண்ட மாதிரி தெரியுது, கம்மியாயிருக்காரு தெரியலையா இருக்கு. இல்ல என்னன்னா அப்போ வந்து நல்லா விளையாடுனீங்க, நீங்க தான் எல்லாத்துக்குமே ஜெயிச்சிங்க, எல்லாம் பேச்சு நல்லா இருந்தது. இந்த 5th வந்த உடனே ரியானோட பேச்சுல கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, சேல்ஸ் ஒன்னு ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு பேச. டாப் 5லயும் நான் அந்த பணம்பெட்டி டாஸ் தான் கடைசியா வச்சாங்க. அதுலயும் நான் என்ன நல்லாதான் பண்ண மாதிரி தோணுது. என்னென்ன பேச ட்ரை பண்ணாலும் அதான் பேசின மாதிரிதான் தெரியுது. ஏதோ ஒரு வகையில கம்மியா பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதனால நான் என் பெஸ்டா கொடுத்தா மாதிரி. உங்க ரசிகர்லாம் வந்து பாத்துருப்பீங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க, பார்த்தோன்னு என்ன ஃபீல் பண்ணுவீங்க? இன்னும் நான் அது ஃபுல்லாவே பார்க்கல, இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள என்னோட இன்னொரு முக்கியமான படத்துக்காக வர வேண்டியதா இருக்கு. ஸோ இதுக்கு மேலதான் போயிட்டு எல்லாருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க அது எனக்கு கொடுத்தாங்களோ அதோட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 100வது நாள் உங்களோட படம் லான்ச் வந்து பிக் பாஸ் பிக் பாஸ் கிட்ட வெளியே வந்தவொடனே இப்போ ஒரு லான்ச் கதை கேட்கும். எல்லாமே எனக்கு கனவு மாதிரிதான் இருக்கு. கனவு எல்லாமே நான் இஷ்டத்துக்கு கனவு காணுவோம். அந்த கனவு எல்லாமே நடந்தா எப்படி இருக்கும், அது ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத வார்த்தைகளால் அதை சொல்லவே முடியாத ஒரு தருணத்துல தான் நான் இருக்கேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. இந்த மாதிரி அந்த கோவா பேங்கால தான் வந்து கொஞ்சம் ஆட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல வராங்க, அது நீங்க பாத்தீங்களா? கோவா கேங் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இந்த கேமா இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். அதை வந்து தவிர்க்கவே முடியல. அதை தவிர்த்து ஆட்டம் நல்லா இருந்திருக்கலாம். பட் ஓகே, அதுவும் ஒரு லெசன் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எங்க இருந்தாலும் உருவாகும். அந்த கோவா கேங்ன்றது உண்மையாதான் இருந்துச்சு. அதனால பெருசா ஃபீல் பண்றோம். சௌந்தர்யா சொன்னாங்க எனக்கு கப்பல் கொடுத்துருந்தா எங்க அப்பா வந்து கப்பல் பிடுங்கி வந்து முத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னு. அது எப்படி பாத்தீங்க? ஏன்னா நிஜமாவே இப்ப சௌந்தர்யாவும் முத்துவோனா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. முத்து வந்து நிஜமாவே ரொம்ப உழைப்ப போட்டிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா அவர் ஆரம்பத்துல இருந்து முதல் நாள்ல இருந்தே அவர் காமிச்சிருக்காரு. அந்த பிக் பாஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு தலைப்பு கொடுக்கும்போது அவருக்கு உழைப்புன்னு தான் கொடுத்தாரு. அவர் உழைப்புக்கேத்த ஒரு ரிசல்ட் தான் அவர் வின்னரா வந்திருக்காரு. நீங்களும் எப்படி சொல்லிருக்கீங்க, முத்து கொஞ்சம் வாயை மூடி முத்து ரொம்ப நேரம் பேசினே இருக்கீங்க. நீ ஏன்னா 24 hours 100 days இருந்திருப்பீங்க, எப்படி இருந்தது? அது வெறுப்பாதான் இருந்துச்சு, அவர் அதிகமா பேசினாலும். பட் பேச வேண்டிய ஒரு தருணத்துல எல்லாருமே இருக்கும். அந்த 100 நாள் அங்க இருந்தாதான் கிடைக்கும். பேச வேண்டிய மொமெண்ட்ல நம்ம பேசிதானே ஆகணும். இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஜேர்னி எப்படி இருக்கு, என்னென்ன படம் பண்ண போறீங்க? ஐடியாவே இல்ல ப்ரோ. இப்பதான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு பிக் பாஸ் மூலியமா. பிக் பாஸ்க்கு ரொம்ப நன்றி. இப்போ அடுத்தடுத்து எனக்கு ஒரு பாசிட்டிவா ரொம்ப நல்ல சாதாரணமான ஒரு பையனா தான் காட்டிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சாதாரணமான கேரக்டர்ஸ் எதுவும் வந்தாலும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு ஹீரோ வந்து ஹேர் கலரிங் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெட் கலர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கிரீன், அப்புறம் பிளாக். எப்படி இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது? பாத்தீங்களா இது எவ்வளவு நம்ம இப்ப சும்மாவே நான் போய் கலர் பண்ண நம்ம பண்ண போறது இல்ல. அந்த தருணத்துல அதை அனுபவிக்கணும். எல்லா ஒரு மொமெண்ட்டையும் நான் அனுபவிச்சேன். ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணேன். நான் பண்றதுக்கான பலன் எனக்கு மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமா தான்.
சீரியல் நடிக்கும் போது உங்க ஆர்டிஸ்டோட வேல்யூ வந்து தெரியும். படத்துல நடிக்கும் போது இப்போ வேல்யூ வந்திருக்கும். ஆனா ரசிகர் கூட்டம் அதிகமாயிடுச்சு. இப்ப எப்படி இருக்கு? எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கு. இதுதானே ஒரு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், நம்ம வாழ்க்கை இப்படி மாறணும், அந்த மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் மாறிட்டு இருக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. சௌந்தர்யா வந்து பிஎஸ்பி அதான் bro, என்னதான் PR டீம் வச்சிருந்தாலும் உள்ள இருக்கிறதான் நம்ம வெளியே காட்ட போறோம். வெளியே காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். அது தப்பா இருந்துச்சு. உள்ளேயும் நல்லா தான் இருக்கு. தெரியல. இல்ல இது விளையாட்டையும் தாண்டி ஒரு பர்சனலான ஒரு கனெக்ட் ஒண்ணு இருக்குல்ல ஒருத்தர்கிட்டயும். நம்ம வந்து அவங்க கூட எப்படி இருக்கோம், நம்மள ஒருத்தரா தான் அவங்கள பாக்குறோம். அது நம்ம எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் வரப்போ அது அமைஞ்சிச்சு அவங்களுக்கு. ஓகே. ஓகே தேங்க்யூ.